வணக்கம்ங்க. வணக்கம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சேஷு அவர்களுடைய மரணம் பத்தி. ஸோ யா. ரீசென்ட்டா படம் பண்ணியிருக்கீங்க நீங்க அவரோட வடக்குப்பட்டி ராமசாமின்னு சொல்லி. ஸோ ம். அவரோட உங்களோட இரங்கல் முதல்ல தெரிவிக்கும். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பிளஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவரோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் Facebookல பார்த்துட்டு தான் இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங் தட் எதுவும் ஆகக்கூடாது. ஒரு ஹோப் இருந்தது ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போயிடுவாருன்னு. ஸோ நேற்று ராத்திரி தான் ஏன்னு தெரியல எனக்கு திடீர்னு அவரோட மெசேஜ்க்கு நான் நம்பர் அனுப்பினேன். ஹவுஸ் அப்பான்னு ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ இன்னைக்கு வந்து டீம்லேருந்து ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி இஸ் நோ மோர் அண்ட் இட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருந்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒர்க்குக்காக ரெக்கக்னேஷனுக்காக ஓடி 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 ஃபைனலி ஒரு பாயிண்ட்ல வந்து லைஃப்ல இவ்வளோ ரெக்கக்னேஷன் வந்து ஒரு படம் கொடுத்துருக்கு. எல்லாரும் அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்காக பயங்கரமா பேசினாங்க. படத்திலே இருக்கிற எல்லாத்தையோட அவரும் இன்னும் சில பேர் மென்ஷன் பண்ணி பேசினாங்க. இவ்வளோ ரெக்கக்னேஷன் கிடைச்சி அதை கம்ப்ளீட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா லைஃப் இஸ் ரியலி அன்ஃபேர் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆக்டர் மாரிமுத்து சார் அவருக்கு இப்படி ஆனதும் இட் அஃபெக்டட் மீ அ லாட் அண்ட் நவ் திஸ் இட்ஸ் வெரி டிஸ்ஹார்ட்னிங். ஸோ எனக்கு தெரியல இதெல்லாம் நடக்கும்போது கடவுள் கோவம் வருது. அட் த சேம் டைம் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. லைஃப் இஸ் ஜஸ்ட் அன்ஃபேர். இன்னும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. So I just hope his family is doing fine. அண்ட் நீங்க அவரு கூட அந்த படம் நடிக்கும் போது அவரு கூட இருந்த ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கும், பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ், ஞாபகங்கள் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கு. நான் எது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன்னா இது வந்து அவருக்கு செகண்ட் அட்டாக். இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்திருக்கு அட்டாக். நான் வந்து ஸ்பாட்க்கு போறதுக்கு முன்னாடி நானும் அவர் ஒரே கேப்ல தான் இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது அவர் நிறைய அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ அவர் சொன்னாரு எனக்கு வந்து 55க்கு மேல ஆயிடுச்சு வயசு, எனக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு. அவ்வளோ ஜாலியா சில்ட் அவுட். அவரை பார்த்தா ஆக்சுவலி அவ்வளோ வயசு மாதிரி தெரியாது. அவர் பேசுறதும் நடத்துக்கிறதும் ரொம்ப சில்ட் அவுட்டா இருந்தாரு. சரி, நாங்க ஷார்ட்ல இருக்கும்போது நானு பிரசாந்த் தள்ளி விட்டு ஓடணும் ஒரு சீன் இருக்கு. ஸோ அவரை நான் தள்ளி விட்டு ஓடுவேன். அவர் போய் டபக்குன்னு விழுறாரு. நானே யோசிக்கிறேன் அங்க பக்கத்துல வந்து காவா மாதிரி வெட்டி இருக்காங்க, விழுந்தா கண்டிப்பா அடி விழும். ஒரு மனுஷன் வந்து இந்த வயசுல ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்குன்னா யாரா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நின்று நம்ம டயலாக் பேசுறோம். அதை தவிர்த்து நம்ம பிசிக்கல் எக்ஸர்ஷன் ஒரு கீழே விழுந்து உருண்டுருதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இவர் எதை பத்தியும் கவலைப்படல. கேமராமேனை பத்தி அவர் பேச்சு கேட்கல, டிரெக்டர் பேச்சு கேட்கல. இல்ல எனக்கு ஒன் மோர் வேணும் விழுந்து உருண்டிக்கிட்டே இருந்தாரு. அந்த ஷாட் நல்லா வந்தது. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் வண்டரிங் இந்த வயசுல உடம்பு கொஞ்சம் சரியில்லாத டைம்லயும் இவ்வளோ டெடிகேஷன் போட்டு நடிச்சாரு. அண்ட் we were all very surprised. டீம்ல இருக்க எல்லாருக்குமே இப்ப டைரக்டர் வந்து நோன்னு சொன்னாருமே அவர் டைரக்டர் இல்ல நான் ஒன் மோர் பண்றேன்னு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்தும் இவ்வளோ எஃபர்ட் அண்ட் அந்த ரெகக்னிஷனுக்காக தான் எல்லாரும் ஓடுறோம். And I think he's a fantastic artist and this is very very unfair. இப்படி நடந்திருக்க கூடாது. மற்றபடி அவரு மாறனா I don't know, செட்டே அமேசிங்கா இருக்கும். எல்லாருக்கும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாரு சாப்பிட. I don't know what to say but I feel very bad. So ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்த தருணம்ல you have ever had a chance to visit him or போய் பார்த்துட்டு வந்தீங்க? No, I am in Bangalore. So எனக்கு I'm in Bangalore. நான் பெங்களூர்ல தான் இருக்கேன். So நான் கேள்விப்பட்டப்ப I had a hope that he'll go back home. So அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் நான் செக் பண்ணிட்டே இருப்பேன். I did not expect this will happen. Okay. Yeah, so but எனக்கு I was just praying. I don't know, எனக்கு actually I'm feeling very I don't know what to say. Okay. அண்ட் இப்போ அவர் இல்லாம கஷ்டப்படுற அவரோட ஃபேமிலி அண்ட் ஃபேன்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிற மெசேஜ்? I think they should just pray for him, for his soul to rest in peace and அவர் ஃபேமிலிக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கணும். I think 2 பசங்க இருக்காங்க and அவர் அப்பா இருக்காரு. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டிஃபிகல்ட் அவர் அப்பாக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு 80 வயசுன்னு நினைக்கிறேன், இவருக்கு 60 வயசு. ஸோ I just prayer and strength to his family and everybody around.